ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். மொத்த மளிகை ஜாமான் வாங்கினோன்னா இந்தமாரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்போம். இந்த மாவு ஐட்டமெல்லாம் நம்ம இந்தமாரி டப்பாவில் போட்டு வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மாவு பிரித்து யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்தமாதிரி பீரோ சாவி, கபோர்ட் சாவிலேயே ஒரு சில சாவி நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சாவி எடுத்துக்கோங்க. சாவியில் இந்தமாரி கலரான நெயில் பாலிஷோ இல்லை நம்ம பசங்க யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸோ இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு சாவிலையும் ஒரு கலரை இந்த மாதிரி புள்ளியை வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் லாக்கர் திறந்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இது போல் மரக்கரண்டியெல்லாம் நம்ம அப்படியே தூக்கி செல்ஃபில் வச்சுருப்போம். அதை அப்படியே நம்ம ஸ்டாண்டில் தொங்க விடணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுமாதிரி ஒரு கேபிள் டயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கரண்டிக்கும் இந்தமாரி கேபிள் டயர் போட்டுட்டு ஒரு ஆணியில் மாட்டி வச்சோன்னா அழகாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு சேர இருக்கணுன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு கேபிள் டயர் போட்டு வச்சிட்டிங்கன்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே இடத்துலையும் இருக்கும். இந்தமாதிரி கேபிள் டயர் இல்லைன்னா நீங்கள் கயிறு கூட போட்டு கட்டி மாட்டி வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்தமாரி வளையல் வாங்குறப்ப நம்மளுக்கு இந்தமாரி பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த கவரிங் வளையலோ இல்லை பவுன் வளையலோ வாங்கும்போது இந்த பாக்ஸை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பாக்ஸை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். தையல் மிஷின் யூஸ் பண்ணுறேன். இந்த பாபினை தான் இதில் வைக்க போகிறோம். பாபினை அடிக்கடி தேட வேண்டியது. பாபின் நூல் ஒன்றோட ஒன்றா சுற்றிக்கிட்டு எடுக்கும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இதுபோல் நம்ம இந்த பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.